சமதர்மம் திருச்சி வானொலியில் அறிஞர் அண்ணா ஆற்றிய சொற்பொழிவின் உரை வடிவ வாசிப்பு. சமதர்மம் ருசிகரமான வார்த்தை. நாட்டிலே இன்று பலராலும் பேசப்பட்டு வரும் லட்சியம். பலராலும் என்றால் உண்மையிலேயே அந்த உயர்ந்த லட்சியத்தின்படி சமூகம் திருத்தி அமைக்கப்பட வேண்டும். மக்களுக்குள் எந்த காரணம் கொண்டும் பேத உணர்ச்சியோ அதனாலான கேடுகளோ இருத்தல் கூடாது. வாழ வேண்டும், பிறர் வாழ்வை கெடுக்காமல் என்ற சிறந்த நோக்கம் கொண்டவர்கள் மட்டுமல்ல, நாட்டிலேயுள்ள காட்டு ராஜாக்கள் கூட பேச தலைப்பட்டு விட்டனர். நாம் அனைவரும் சமம் என்பது உறுதியாச்சு என்னும் கவிதா நடையிலே மட்டுமல்ல, அவனும் மனுஷன்தானையா, அவன் என்ன தலையில் கொம்பு முளைத்தவனா என்று தெருக்கோடி பாசையிலும் கூட சமத்துவமாக வாழ வேண்டும் என்ற பேச்சு ஒவ்வொருவர் பேசும்போதும் ஒவ்வொரு விதமான பொருள் கொடுக்கிறது. முடிதரித்த மன்னன் கூறுகிறான், நமது ஆட்சியிலே அனைவரும் சமம், நாம் நமது மக்களிலே பேதாபேதம் பார்க்க மாட்டோம் என்று. மன்னனின் சமத்துவ நோக்கத்தை வெளிப்படுத்தும் பேச்சாகவே இது முதலில் தோன்றும். ஆனால் சற்று சிந்தித்து பார்த்தால், நமது ஆட்சியிலே நமது கண்களுக்கு என்ற வாசகங்கள் மூலம் மன்னன் தன்னை அனைவருக்கும் மேலாக கொண்டு தனது அதிகாரத்தை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்கிறான் என்பது விளங்கும். கோபமாக இருக்கும்போது குப்பன் கூறுகிறான், அவனவன் ஜாதி அவனவனுக்கு உயர்வுதானையா என்று. அவனே பிறகு குளிர்ந்த மனதுடன் இருக்கும்போது என்ன இருந்தாலும் அவர் மேல் ஜாதிக்காரர் என்று பேசுகிறான். குளிர்ந்த மனதுடன் இருக்கும்போது மேல் ஜாதிக்காரன் கூறுகிறான், குப்பா, ஜாதியிலே என்னடா இருக்கிறது, எல்லாம் அவள் குணத்தை பொறுத்து இருக்கிறது என்று. ஆனால் கோபம் பிறந்தாலோ அவர் கொக்கரிக்கிறார். குதிரையும் கழுதையும் ஒன்றாகுமா, கையிலே உள்ள 5 விரலும் ஒரே அளவோ என்றெல்லாம். இதுபோலத்தான் இந்த சிறந்த லட்சியத்தை பற்றி மக்கள் பேசுவதை கூர்ந்து கவனித்தால், ஊஞ்சல் ஆடுவது போல, சறுக்கு மரம் ஏறுவது போல சமதர்ம பேச்சு காணப்படும். உரையாடும் முறையாக சிலராலும் உபதேச மார்க்கமாக சிலராலும் இது பேசப்படுகிறது. பேச்சிலே மட்டுமல்ல இந்த முரண்பாடு, இதை பேசும் மக்கள் நிலையிலேயும் காணலாம். கோபாலகிருஷ்ணய்யரும் கவுன்சிலர் தான், கோவிந்த செட்டியாரும் கவுன்சிலர் தான், கொண்டையாவும் கவுன்சிலர் தான் முனிசிபல் சபையிலே. அவர்களுக்குள் பேதமில்லை. ஒரே விதமான அதிகாரம், அந்தஸ்து, ஆசனம் எல்லாம். கோபாலகிருஷ்ணய்யர் கொண்டு வரும் தீர்மானத்தை கொண்டையா எதிர்க்கலாம், தடையேதும் கிடையாது. சட்டம் ஜாதியை கவனித்து தடை போடாது. அரசியலில் அவர்கள் மூவரும் சமம். நகரசபை மண்டபத்திற்கு உள்ளே வெளியே வந்ததும் மூவரும் வேறு வேறு. அங்கே சட்டமல்ல, சாஸ்திரமே அவர்களை ஆளுகிறது. அந்த சாஸ்திரத்தை சட்டத்தால் தொடக்கூட முடிவதில்லை. கொண்டையாவை கோபாலகிருஷ்ணய்யர் சட்டப்படி நடத்துவார் நகரசபைக்குள்ளே, சாஸ்திர முறைப்படி நடந்து கொள்வார் வெளியே. கொண்டையா வெறும் கொண்டையாவாக இராமல் மிஸ்டர் கொண்டையா BA ஆக இருந்தால் கோபாலகிருஷ்ணய்யரும் கோவிந்த செட்டியாரும் அவரை நடத்தும் முறை சம்பிரதாய முறையிலிருந்து கொஞ்சம் மாறுபடக்கூடும். கனிவுடன் கூட பேசுவர். என்ன செய்யலாம், அவர் அந்த ஜாதியிலே பிறந்து விட்டார் என்று. அதிலும் மிஸ்டர் கொண்டையா BA ஒரு புதிய காரிலே வந்து இறங்கினால் சம்பிரதாய முறை உருத்தெரியாமல் மாறக்கூடும். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் கொஞ்சம் கோபம் பிறந்தால் போதும், உள்ளத்திலே உறங்கிக் கொண்டிருக்கும் பழமை பாம்பு சீறி படமெடுக்கும். கொண்டையாவின் ஜாதி மட்டுமே அப்போது கண்களுக்கு தெரியும். BA பட்டம், புதிய மோட்டார் இவை மறையும். பணம், படிப்பு இவைகளின் மூலம் ஜாதி பேதத்தின் கொடுமையை ஓரளவு குறைக்க முடியுமே ஒழிய அடியோடு அழிக்க முடிவதில்லை. அரசியலில் சமத்துவம் ஏற்பட்டுவிட்டால் மட்டும் சமூகத்தில் உள்ள பேதங்கள் போய்விடுவதில்லை. அந்த பேதம் இருக்கும் வரை சமதர்மம் என்ற லட்சியம் கனவிலே காணும் காட்சியாகவே இருக்க முடியும். மக்களுக்குள் ஏற்படும் பேதம் பல காரணங்களால் அமைவதால் பேதத்தின் உருவம் பல வகையாக காட்சியளிக்கிறது. ஜாதியால், மதத்தால், குலத்தால், அரசியல் நிலையால், பொருளாதாரத்தால் பேதம் ஏற்படுகிறது. இவை அனைத்தையும் அகற்றியாக வேண்டும். ஆனால் இந்த நாட்டிலே ஜாதிதான் மக்களுக்குள் பேதத்தை ஏற்படுத்தும் முதல் சாதனம். மக்களின் இரத்தத்திலே கலக்கப்பட்டிருக்கும் கடு விஷம், மனதிலே இடக்கு நோயை புகுத்திவிட்ட முறை. எனவேதான் பேதமற்ற சமுதாயத்தை, சமத்துவத்தை, சமதர்மத்தை நாம் காண வேண்டுமென்றால் முதலில் ஜாதி தொலைந்தாக வேண்டும் என்று நான் சார்ந்துள்ள அறிவியக்கம் பல காலமாக கூறி வருகிறது. மனதிலே உள்ள தலைகளை நீக்குவது அவசியமான காரியம் என்பதை உணர்ந்து ஐரோப்பா கண்டத்திலே பேரறிவாளர்களான வால்டர், ரூசோ போன்றோர் அறிவுத்துறை புரட்சிக்காக பணியாற்றினர். அதே விதமான பணி தேவை. பொதுவாகவே நாம் சிந்தித்தால் இந்த பணியின் அவசியம் நன்கு விளங்கும். உலகில் உள்ள கஷ்டங்களை, வறுமை, பிணி, விலையில்லா கொடுமை, பாட்டாளிப்படும் துயரம் இவைகள் எல்லாரும் இன்புற்று வாழ்வதற்கு ஏற்ற வசதி இல்லாததால் உண்டானவையா என்று யோசித்தால் இல்லை என்று தெரியும். ஆராய்ச்சியாளர்கள் புள்ளி விவரங்களை காட்டியே கூறியிருக்கிறார்கள். இயற்கை தரும் செல்வத்தை, வசதியை கொண்டு நாளொன்றுக்கு சராசரி 2 மணி நேரம் எல்லாரும் வேலை செய்தால் எல்லாரும் வயிறார உண்டு வாழலாம் என்று கூறியிருக்கிறார்கள். அவ்வளவு இயற்கை செல்வமும் அத்தனை மக்களுக்கான உபயோகப் பொருளும்
பாட்டாளியின் சக்தியும் உள்ளன. இருந்தும் இவ்வளவு இன்னலை இங்கு மட்டுமல்ல, எங்கும் இன்று மட்டுமல்ல, பன்னெடுங்காலமாக அனுபவித்து வர வேண்டியிருக்கிறது, சகித்து கொள்ள வேண்டியிருக்கிறது. சாமானியர்களாகிய நம் காலத்தில் மட்டுமா? வீராதி வீரர்கள், சாம்ராஜ்யாதிபதிகள் காலத்திலேயும் சரி, யோக யாக விற்பனர்கள், வேதாந்த சிரோமணிகள், ஆழ்வாராதிகள், நாயன்மார்கள், அஷ்ட சித்தியை அறிந்தவர்கள், அரணை அழைப்பவர்கள், ஆத்ம ஞானிகள் என்பவர்களின் நாட்களிலேயும் இந்த பிரச்சனை இங்கிருந்து வந்ததுடன் இல்லாமை போதாமை என்னும் நோயின் பிடியிலே சிக்கி ஒரு பெருங்கூட்டம் அவதிப்படவும் செல்வத்திலும் சுகத்திலும் சிறு கூட்டம் அமிழ்ந்து கிடக்குமான நிலை இருந்து வந்தது. இதனை மக்கள் பல காலமாக சகித்து கொண்டனர். நம்மால் முடியாது என்றெண்ணி மருண்டனர். யாராவது இதை மாற்று முறையை கூற முன்வர மாட்டார்களா என்று ஏங்கி நின்றனர். எந்த குறுக்கு வழி புகுந்தேனும் இந்த கஷ்டத்திலிருந்து நீங்க முடியுமா என்று பதைத்தனர். ஒருவரை ஒருவர் வெட்டி வீழ்த்தி கொண்டனர். என்னென்னமோ செய்தனர் இந்த பிரச்சனையை தீர்க்க. இன்னும் ஒரு முடிவு காணவில்லை. மனிதனால் இந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு முடிவு காண முடியாததற்கு காரணம் என்ன? அறிவு இல்லை என்று கூறிவிட முடியுமா? பறக்க கூட கற்றுக்கொண்டான். பார் முழுவதையும் பாக்கெட் சைஸ் ரேடியோவுக்குள் அடக்கிவிட்டான். இன்னமும் பசி பட்டினி பஞ்சமின்றி எல்லோரும் வாழ வழி கண்டுபிடிக்க மனிதனுடைய அறிவு அவனுக்கு பயன்படவில்லை. அறிவு பஞ்சம் அல்ல இதற்கு காரணம். அவனுக்குள் புகுத்தப்பட்ட அச்சம் அவனுடைய அறிவு ஊற்றை பாழ்படுத்துகிறது. அதனாலேயே மனிதனின் மனம் அலைமோதி நிற்கிறது. மனிதன் கஷ்டம் அனுபவித்த போது மிதவாதிகள் அவனுடைய கண்ணையும் கருத்தையும் எந்த உண்மை காரணத்தால் மனிதன் கஷ்டப்படுகிறானோ அந்த காரணங்களை காண ஒட்டாமல் தடுத்து கைலாயம், வைகுந்தம், காகுந்தன், காளியாயி, ஜபமாலை, உடுக்கை இப்படி வேறு பல பொருட்கள் முறைகள் மீது திருப்பிவிட்டனர். மனிதன் திக்கு தெரியாத காட்டை போலானான். எனவேதான் அவன் தன் நிலையை மாற்றிக்கொள்ளும் முயற்சியில் தோற்க வேண்டி நேரிட்டது. எடுத்துக்காட்டாக ஒன்று கூறுகிறேன். கூலி உயர்வுக்காகவோ போனஸுக்காகவோ ஒரு தொழிலாளர் சங்கம் போராடுகிறது என்று வைத்துக் கொள்வோம். பாட்டாளி கூட்டம் முடிந்து வீடு போகிறான். மனைவி கேட்கிறாள், வேலை கூடத்தான் இல்லையே, எங்கே போய் சுற்றிவிட்டு வருகிறீர்கள்? மணி 10 ஆகிறதே. அவன், பைத்தியமே, இன்று மீட்டிங்கு என்று சொல்லுகிறான். அதுதான் இருக்கிறதே ஒவ்வொரு தினமும். சலித்த குரலில் மனைவி கூறுகிறாள், வள்ளி, வர்க்க போராட்டம் நடக்கிறது, இதிலே பாட்டாளி வர்க்கம்தான் ஜெயிக்கும் என்று அவன் கூறுகிறான். அன்று கேட்ட சமதர்ம பிரச்சாரத்தின் ஆர்வத்தால். என்னமோ புண்ணியத்தாலே அந்த முதலாளி மனது மாறி ஏழைகள் மேல் இரக்கம் காட்ட வேண்டும். பரம்பரை பழக்கத்தால் வள்ளி கூறுகிறாள். இதுபோல இருவிதமான முறைகள் ஒன்றுக்கொன்று நேர்மாறானவை பேசப்படுகின்றன. ஒரே குடும்பத்தில் ஒரே லட்சியத்தை பெற இந்த முரண்பாடு ஒழிக்கப்பட்டால்தான் சுவையுள்ள அந்த லட்சியத்தை நடைமுறையில் வெற்றிகரமாக்கி காட்ட முடியும். எனவேதான் மனதிலே உள்ள தடைகள் அறுபட்டால்தான் சமதர்மத்திற்குள்ள தடைகள் ஒழிக்கப்படும் என்று அறிவியக்கம் கூறுகிறது. இவ்வளவு சிக்கல் நிறைந்த இந்த பிரச்சனையை, சமதர்மத்தை ஏதோ மிக சுலபத்தில் சாதித்து விடக்கூடும் என்ற முறையிலே பலர் பேசுகின்றனர். சாதாரணமாக நாம் பேசுவதில்லையா? சங்கீதம் என்ன சார் பிரமாதம், சாரீரம் கொஞ்சம் நன்றாக இருக்க வேண்டும், சுருதியுடன் சேர்ந்து பாட வேண்டும், தாளம் தவறக்கூடாது, இவ்வளவுதானே என்று. பாட ஆரம்பிக்கும் போதுதானே தெரிகிறது சாரீரம் வித்வானுடன் ஒத்துழைக்க மறுப்பதும், சுருதியுடன் அவர் மல்லுக்கு நிற்பதும், தாளம் அவருக்கு செய்யும் துரோகமும். அதுபோலத்தான் சமத்துவம், சமதர்மம் போன்ற லட்சியங்களை பேசுவது சுலபம், சாதிப்பது கடினம். அந்த லட்சியத்தின் சாயலை, முழு பயனையும் கூட அல்ல, சாயலை பெறுவதற்கு கூட பல நாடுகளில் பயங்கர புரட்சிகள் நடந்திருக்கின்றன. இன்று நாட்டிலே மக்கள் அனைவரும் சமம் என்று பேசும் அளவிற்கு வந்திருக்கிறோம். பலர் தெளிவற்ற முறையில் விளக்கமான திட்டமும் இல்லாமல் காக்கை குருவி எங்கள் ஜாதிகள் இல்லையடி பாப்பா பாரதியார் பாடினார். அவருக்கு இல்லை ஜாதி இருக்க வேண்டும் என்று பேசுபவனை அவர் மனிதன் என மதிப்பதில்லை. ஆனால் அவர் நாட்டில் என்ன நிலை? பாரதியார் பாடின அன்று அல்ல, இன்றும் என்ன நிலை? ஜாதி, மத, குல, பொருளாதார பேதங்கள் மக்களை முன்னேற ஒட்டாதபடி, மூச்சு திணறும்படி, முதுகெலும்பை முறிக்கும்படி அழுத்துகின்றன. இந்நிலையில் சமத்துவம் மலர்வதெங்கே? சமதர்மம் தோன்றுவதெங்கே? அதன் முழு பயனாகி தோழமையை காண்பது எங்ஙனம்? தோழமை ஆழ்ந்த கருத்துள்ள அழகான சிறு சொல். ஒற்றுமை, கூட்டுறவு, ஒப்பந்தம், கூடி வாழ்தல், நட்பு, அன்பு என்றுள்ள எத்தனையோ பதங்களும் ஒவ்வொரு அளவு வரை மட்டுமே சொல்லக்கூடியவை, முழு திருப்தி தருபவை அல்ல. தோழமை என்ற நிலையை அடையும் படிக்கட்டுகள் இவை. ஆனால் தோழமை இவ்வளவுக்கு மேலான ஓர் நிலை. பேதம் நீக்கப்பட்ட அல்லது கவனிக்கப்படாத நிலை அல்ல. பேதம் ஏற்படாத நிலை, ஏற்பட முடியாத நிலை. தாங்கள் இது ஒரு தாய் நாட்டவர் பற்று, அவ்வளவுதான். ஒரு மதக்காரர் பாசம், அதற்கு மேல் இல்லை. ஒரே கட்சிக்காரர் நேசம், அவ்வளவோடு நின்றுவிடும். ஏனெனில் இவை ஒவ்வொன்றும் கடைசி வரை நீடிக்கக்கூடியதல்ல, மனதுக்கு முழு திருப்தி தரக்கூடியதும் அல்ல. அவனும் உன் நாட்டவன் தானே, சொந்த நாட்டுக்காரருக்குள் சண்டையா?
ஆகுமா இந்த சகோதர சண்டை என்று கேட்டு பார்த்தால் தெரியும் நாட்டுப்பற்றை. அவன் நையாண்டி செய்வான். இதோ பார் என் நாடு என்று காட்டுவான் கல்லிடிந்த வீட்டை, அதோ பார் அவனுடைய நாட்டை என்று காட்டுவான் மாளிகையை. காட்டிவிட்டு கூறுவான், இருவரும் ஒரே நிலப்பரப்பில் இருக்கிறோம், அவ்வளவே தவிர அவனும் நானும் ஒரே நாட்டுக்காரர் அல்ல. அவனுடைய நாடு உல்லாசபுரி, என் நாடு உழைத்து அறுக்கும் இடம் என்று கூறுவான் கோபம் கொண்ட ஏழை தொழிலாளி. நெருக்கடியான எவ்வளவோ நேரங்களில் நாட்டுப்பற்று மதப்பற்று முதலியன மங்கிவிடும். விரோத உணர்ச்சியே மூண்டுவிடும். தோழமை அக்தல்ல. ஒருவரை கண்டவுடன் முகமலர்ச்சி சிரமமின்றி ஏற்பட வேண்டும். பயன் கருதி அல்ல, அர்த்தமற்று அல்ல. கண்டதும் களிப்பு, நம்மை போல் ஒருவன் என்ற நினைப்பில் இருந்து அந்த களிப்பு மலர வேண்டும். பேதம் வெறும் மன உணர்ச்சியினால் மட்டுமே ஏற்படுவதல்ல. பேதம் லாபம் தருகிறது. எனவேதான் அதனை விட்டுவிட மனமில்லை பேதத்தால் பிழைப்பவர்களுக்கு. ஓநாய்க்கு இரத்தபானத்தில் சுவை இருக்கு மட்டும் ஜீவகாருண்யத்தை அது எப்படி வரவேற்க முடியும்? பேதமும் பல காலமாக லாபம் தரும் சாதனமாக இருப்பதாலேயே அதற்கு சாகாவரம் கோருகின்றனர். அதனால் லாபம் பெறுகிறவர்கள் பேதத்தால் வரும் லாபம் ஒழிக்கப்பட்டால்தான் தோழமை இருக்க முடிகிறது. இந்த தோழமைதான் சமத்துவத்தின் கனி. சமதர்ம மனம் இதற்காகத்தான். ஜாதி தொலைய வேண்டும் என்று பாரதியார் சொன்னார். அவரை பாராட்டுபவர்களை பார்த்து, நாட்டை பார்த்து, ஆர்வமிக்க இளைஞர்களை பார்த்து, இருட்டறையில் உள்ளதடா உலகம், ஜாதி இருக்கிறதென்பானும் இருக்கின்றானே, மரட்டுகின்ற மதத்தலைவர் வாழ்கின்றாரே, வாயடியும் கையடியும் மறைவதென்னால், சுருட்டுகின்றார் தம் கையில் கிடைத்தவற்றை சொத்தெல்லாம் தமக்கென்று சொல்வார் தம்மை, வெருட்டுவது பகுத்தறிவே இல்லையாயின் விடுதலையும் கெடுதலையும் ஒன்றே ஆகும் என்று பாரதிதாசன் கூறுகிறார். இதுபோன்ற தலைவர்களின் உரைகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் நினைப்பதை நாங்கள் பேசுகிறோம். தமிழ் பூமர் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க.